காலையில ஒரு 9:30 மணி அந்த மாதிரிலாம் சட்டசபை கூடிடுச்சுங்க. எல்லா எம்.எல்.ஏக்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் எல்லாருமே அசெம்பிள் ஆயிட்டாங்க. அசெம்பிள் ஆயிட்டு சபாநாயகர் யாருன்னு முடிவெடுத்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள தான் வந்து சபாநாயகரா இதுக்கப்புறமும் அவர் தான் இருப்பாரு. அவர் வந்து ஆளுங்கட்சிய சேர்ந்தவர். தாவேகால வந்து 1000 விளக்கு தொகுதியில எம்.எல்.ஏவா ஜெயிச்சவர சபாநாயகரா உட்கார வச்சிருக்காங்க. இந்த சட்டப்பேரவை வந்து ஒரு 12:30 மணி வரைக்கும் போகுதுங்க. 12:30 மணிக்குள்ள போற இந்த சட்டசபைக்குள்ள 2 விஷயம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் பேசுனதும், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசுனதும் இன்ட்ரெஸ்டா இருந்தது. உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாட்டுக்கு எப்படி மூக்குனாங்கயிறோ அந்த மாதிரி தான் ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சியான நான் மூக்குனாங்கயிறா இருப்பேன். சமூக நீதிக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்ததுன்னா உங்களுக்கு நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ட்விஸ்டா இருக்குங்க. புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம சபாநாயகர வந்து முன்னாள் அமைச்சரும், எதிர்க்கட்சி தலைவரும் கைய புடிச்சு எடுத்துட்டு போய் உட்கார வைக்கணும். கூட்டிட்டு போய் ஒரு மரியாதைக்கு உட்கார வைக்கணும். அது ஏன்னு ஒரு கதை ஒண்ணு சொன்னாரு பாருங்க. அந்த கதை சொன்னது என்னவோ கரெக்ட் தாங்க. அந்த கதைக்குள்ள இருக்கிற ஒரு சூட்சமம் இருக்குல்ல. இது வந்து இந்தியா வந்து ஜனநாயக நாடா இல்லாத போது நடந்த ஒரு நடைமுறை. ஜனநாயக நாட்டிலயுமே அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டா வச்சிருக்காரு. ஜனநாயக நாட்டுல இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபைக்குள்ள என்ட்ரான செகண்ட் டேவே சட்டசபையில நடக்கிற ஒரு குற்றமா வந்து அவர் சூட்சமா சொல்லியிருக்காரு. ஆனா அதை பத்தி யாருமே பேசல. அவருடைய கிளாரிட்டி அங்கதான் தெரியுது. அது ஒரு 12:30 மணி வரைக்கும் நடந்தது. அது அப்புறமா வந்து நாளைக்கு 9:30 மணிக்கு வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி வந்து கலைச்சிட்டாங்க. 9:30 மணிக்கு அசெம்பிள் ஆக சொல்லிட்டாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம அசெம்பிள் ஆகணும் எல்லாருமே. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து போனாருங்கள நம்ம முதலமைச்சர் சிஎம் சார் அவர்கள் எல்லாரோட தலைவர்களையும், எதிர்க்கட்சி தலைவர்களையும் பார்க்க போறது. அதே மாதிரி இன்னைக்கும் வந்து சில கட்சி தலைவர்களை பார்க்க போயிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயுஎம்எல் தலைவர், அப்புறம் வந்து திருமாவளவன் சாரு, இந்த மாதிரி ஒரு 4, 5 தலைவர்களை வந்து பார்க்க முக்கியமான ஒரு விஷயம். சி.வி. சண்முகத்தை பார்க்க போயிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகல 47 எம்எல்ஏல 37 எம்எல்ஏக்களை பிரிச்சவர் அவர். அதாவது 2019, 2021, 2024, இப்ப 2026 இந்த தொடர் தோல்விக்கு காரணம் எடப்பாடி அப்படின்ற ஒரு அதிர்ச்சினாலையும் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதிமுகவோட திமுக சேர்றதுக்கு எடப்பாடி ட்ரை பண்ணாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லி சி.வி. சண்முகம் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே ஒரு அணியா திரட்டி அவர் வச்சிருக்காரு. அவரை போய் பார்த்தது வந்து மரியாதை நிமித்தமா பார்த்தாரா? இல்ல, எனக்கு நாளைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது இருக்கு, அதுக்காக நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற நோக்கத்தோட போய் விஜய் போய் பார்த்தாரான்னு தெரியல. அது விஜய்க்கு தான் தெரியும். இப்படி அது எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு இடத்துல அது ப்ரூவ் ஆகுது. எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருமாவளவன் சார் வந்து அதிமுகக்கும் திமுகக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்றத பிரஸ் மீட்ல பகிரங்கமா ஒத்துருக்கிறாரு. இதுல இருந்தே தெரியுது இந்த பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை அப்படின்ட்டு. சரி, ஓகே. இது ஒரு 3 மணி வரைக்கும் போகுது. 3 மணிக்கு மேல 4 மணிக்கு சி.வி. சண்முகம் வீட்டுக்கு போறாரு. இதுக்கு நடுவுல சில விஷயங்கள் எல்லாமே சமுதாயத்துல நம்ம முதலமைச்சர் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு நம்ம வீடியோல சொல்லிட்டு இருந்தேன். ஐஏஎஸ், ஐபிஎஸ் லிஸ்ட் எல்லாம் இவர் எதுக்கு கேட்கிறாரு வந்து 2வது நாளே அப்படின்னு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுல சில பேரை இன்னைக்கு இடம் மாத்திருக்கிறாரு. அதாவது பணி மாற்றம் நடந்திருக்கு இன்னைக்கு. அது ஏன் பண்ணாரு அப்படின்னு தெரியல. எதை யோசிச்சு பண்ணாரு அப்படின்றத அவர் சொல்ற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. சட்ட ஒழுங்கு, 717 டாஸ்மாக் கடைகளை கோயில், ஸ்கூலு, பஸ் ஸ்டாப்பு, பொதுமக்கள் கூடுற இடம், இந்த மாதிரி இடத்துலங்களை எல்லாமே அவர் வந்து கடையை மூட சொல்லியிருக்காரு. இது தெரியாம மது பிரியர்கள் இது கவர்மெண்ட் கடை, யார் மூட சொல்லதுன்னு கேட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இலங்கையில நம்ம தமிழர்கள் படகையும் நம்ம இலங்கை தமிழர் மீனவர்களையும் வந்து சிறைப்பிடிச்சதுக்கு வந்து அவர் மத்தியில உள்துறை அமைச்சருக்கு வந்து ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காரு. இது வந்து இவ்வளவு சீக்கிரம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை நானு. அப்புறம் வந்து எல்லார் வீட்டுக்கும் வாட்டர் சப்ளை வந்து கரெக்டா போதா, இது வந்து கோடை காலம், எல்லாருக்கும் தண்ணிக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்ற நிலைமை ஏற்படணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு 2, 3 விஷயம் எல்லாமே பண்ணாரு. அவர் பண்றதுக்கு எல்லாருமே வந்து சமுதாயத்துல அவருக்கு பாராட்டு தான் போயிட்டே இருக்கு. பாராட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. பாராட்டுனா எப்படி சொல்றேன் அப்படி கேட்டீங்கன்னா, நேத்து டிடிவி தினகரன் வந்து என்னுடைய எம்எல்ஏ
காமராஜர வந்து குதிரை பேரம் பேசிட்டாருன்னு சொன்னாரு. குதிரை பேரம் பேசிட்டாருன்றவரு நேத்து புகழ்ந்தாரு பாருங்க விஜய. சட்டசபையில. விஜய் இப்படி அப்படின்னு நம்மலாம் என்னங்க அவரு பயங்கரமா புகழ்றாரு அவரு. அத பார்த்த டிடிவி தினகரன் ஒரு 2 மணியாப்புல நான் கட்சியிலேருந்தே விலகுறேன் காமராஜர அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபேக் ஃபால்ஸ் வந்து விஜய் மேல அவரு குடுத்திருக்காரு அவரு. என் எம்எல்ஏவ குதிரை பேரம் பேசிட்டாங்க. அவரா எம்எல்ஏ தான் வாண்டடா வந்து விஜய் கிட்ட சேர்ந்திருக்காருன்றது இதுலேருந்தே தெரியுது. ஸோ இதுதாங்க நேத்து ஆல் ஓவர் நடந்த ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஒரு 9 மணில அப்புறம் 7 மணிக்கு வந்து முதலமைச்சர் வந்து பனையூர்ல போயிட்டு, நாளைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கிறத பத்தி போய் பேசிட்டு இருந்தாரு. அவரு என்ன பேசினாரு அப்படின்றது இன்னைக்கான அரசியல்ல வந்து நம்மளுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நானும் இதுல வெயிட் பண்றேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத நாளைக்கு சுட சுட ஒரு வீடியோவா உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து தரேன். நன்றி.